ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kuttijeykitchen. நான் போன வீடியோவில் ஒரு பொங்கல் போட்டேன்னா, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொட்ஸு அல்லது சாம்பார் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், இவ்வளோதான். இப்போ பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், பச்சை மிளகாயும் மகுந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கையில் வச்சுட்டுருக்கேன். இது பெருங்காய பவுடர், அதையும் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டணும், பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் பொரிஞ்சிருத்து நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நான் 2 தக்காளி சொன்னேன் இல்லையா, அதுக்கு இடையில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 2 தக்காளியை நல்லா கொஞ்சம் வெந்நீரை வச்சு அந்த தக்காளியை போட்டு பாயில் பண்ணி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு மெயின். நான் 2 தக்காளி சொன்னேன்ல, அந்த பாருங்க கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா கையால் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க, ஏன்னா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது அந்த பியூரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கரைச்சி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அதை அதில் ஊற்றிடுவோம். இவ்வளோதான் சிம்பிள் மெத்தடு. இது பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஈஸியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் காரம் இல்லாமல் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இதை தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியான மெத்தடில் அதில் 2 சேர்கிறதுக்காக இப்போ நம்ம உப்பு போட்டுடுறோம். தேவையான உப்பையும் போட்டுறோம். உடனே நல்லா கொதிச்சுன்னு வருது. இப்போ நான் என்ன ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 1 ஸ்பூன் கடலை மாவை எடுத்துட்டு அதை நீர்க்க கரைச்சிட்டு இதில் ஊற்ற போகிறோம். கொண்டு குடிச்சு வருதுன்ட்டு நல்லா வந்துடும். அடுத்து அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடுங்கோ. சூப்பராக சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்